சொல்லிட்டோம். ஆனாலும் கேள்வியை கேட்குறாங்கடா. அதாவது ஒரு மனிதர் வந்து திருமணம் முடிச்ச பின்னால் செலவியை எடுத்தா உமாவை பட்ட கொடுக்கணுமா, உமாவை பட்ட கொடுத்து கையில் கொடுக்க வேண்டுமா, அதுக்கு பிறகு அவங்க கணக்கு பார்த்து இந்த அவ்வளோ அப்படி அப்படின்னு தாங்க அப்படி தான் எடுக்க வேண்டுமா, அவர்கள் வந்து இவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலாக அப்படி நடந்து கொண்டால் அதில் என்ன மாதிரி என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. உண்மை நல்ல ஒரு கேள்வி. இதில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், செலவினங்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே இந்த ஆரம்பிக்கிற டைம்லேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு பதில் சொன்னோம். மனைவி என்பது ஒரு எக்ரிமெண்ட் என்ற அடிப்படையில் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நேசத்தையும் அன்பையும் ஏற்படுத்திய ஒரு உறவு. ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு உறவு. இந்த உறவு முறையில் அந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு மிக பிரதானமான விஷயம், அந்த மனைவியுடையும் அந்த பிள்ளைகளுடைய செலவுகளுக்கு யார் கொடுக்கும், கணவன். மனைவி எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சதம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியம். இந்த அடிப்படையில முதல் அம்சம் செலவீனம் என்று வந்தால் அவர் முதலாவது பொறுப்பெடுத்தது யாரு, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய ஆடை, அவருடைய இருப்பு, அவருடைய நோய் விஷயம், அவருடைய கல்வி, இதுல என்ன செய்யணும், கவனிக்க. ஆனால் இந்த கவனிப்பு என்பது தாய்க்கும் பங்கு அதில் இருக்குது. ஒருவருடைய வருமானம் மாதாந்தம் அதாவது ஒரு இந்தியன் ரூபாய் ஒரு 15,000 10,000 ஆகவே குறை சொல்லுவேன், ஒரு 8,000 8,000க்கு கீழே அவரோட தாயும் இருக்கிறான், தந்தையும் இருக்கிறாங்க, மனைவியும் இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்கன்னா இதைத்தான் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும். இதுல எப்படி இஸ்லாம் சொல்லலைன்னா மனைவிக்கு பிள்ளைக்கு கொடுத்துட்டு தாய் தந்தை நீ பசியில போடலாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லல. 8,000த்துல அவர்களுக்கு அவர்களுடைய இந்த வாழ்க்கையை இந்த லெவல்ல எவ்வளவு சுருக்கணும், மனைவி ஒரு கஷ்டப்படுவா, பிள்ளைகள் ஒரு கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி கஷ்டத்துல அவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு பங்கெடுப்பாங்க, நிச்சயமா பங்கெடுப்பாங்க. தாயும் மனைவியும் மனைவி பிள்ளைகளும் எடுக்கிற தாய் தந்தை எடுக்க மாட்டாங்க, எடுப்பாங்க. போட்டி என்பதா தான் அந்த பிரச்சனை வரும். எனவே அந்த அடிப்படையில் ஒரு கணவர் கட்டாயம் நடந்து கொள்வது. எங்கேயும் இஸ்லாம் சொல்லல தாயையும் தந்தையும் ஃபுல்லா செலவழிச்சு எல்லாம் முடிச்சவரும் மிச்ச பேலன்ஸ் இருந்தா இவங்களுக்கு என்ன செய்ய ஏதாவது கொடுங்க அப்படி இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை. கணவருடைய பொறுப்புகள் வந்து கிடைத்ததுல அவர்கள் எல்லோரையும் எந்த அடிப்படையில் அவர்கள் மினிமமாக பிரிச்சா என்ன செய்யலாம், அவர்கள் தன்னோட வாழ்க்கையை கொண்டு போகலாமோ இந்த அடிப்படையில் செலவழிப்பதுதான் கடமை. இதில் என்ன புரிஞ்சுக்கணும், இரு தரப்பாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது, இரு தரப்பாரும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பது. இதுல சில பொழுதுகள்ல இவர் உணவு அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது, மற்ற சகோதரர்கள் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்று இருந்தால் அதுலயே அவர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி என்ன செய்யலாம், இந்த பகுதியை கவர் பண்ணிட்டு அவங்களுக்கு சாதாரண உதாரணமாக ஒரு 4,500 முழு குடும்பத்துக்கு செலவழிச்சுட்டு, அல்லது சாரி ஒரு 7,500 முழு குடும்பத்துக்கு செலவழிச்சுட்டு 500 தான் ஒரு தாயின் தந்தை கவனிக்கிறோம்னா இவர் எந்த வகையிலே குற்றவாளி அல்ல. ஏன்னா மற்றவங்களும் என்ன செய்யறாங்க, அவங்களை கவனிக்கிறாங்க என்பதுதான். ஆனா இவர்களை புறக்கணித்து அவர்களை கவனிங்கன்னு சொல்றேன். ஆனா ஒரு செய்தி இருக்குது என்ன, அந்த குகைவாசிகள் 3 பேர் அந்த திரை அந்த கல்லு அகன்றது, அது ஒருத்தர் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகள் காலடியில அந்த பசியில பாலுக்காக என்ன செய்யும் கத்தி கொண்டிருக்கும், நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்துட்டு தான் என்ன செய்வேன் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று இருந்ததுனால நான் என்ன செய்ய எழுப்பவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அது தாய் தந்தையுடைய முக்கியத்துவம் என்ற பகுதியை மட்டும் தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும். ஏனால் முன் சென்றவர்களுடைய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் எங்களுக்கு வழிகாட்டியதோடு ஏதாவது ஒரு இடத்துல முரண்பட்டா எங்களுக்கு எந்த ஷரியாவுடைய சப்ஜெக்ட் முக்கியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய ஷரியாவுடைய பகுதி தான் முக்கியம். அப்ப அந்த செய்தியை நாம் ஒன்றப்பட்டு தான் புரிஞ்சுக்கணும். தாய் தந்தை என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்த நன்மையின் காரணமாக எங்களுக்கு என்ன செய்வான், கஷ்டங்களை நீக்குவான், அதை புரிஞ்சுக்கணும். அதுல எதை எடுத்துக்கூடாது, பிள்ளைகள் எல்லாம் என்ன கத்த விட்டுட்டு நம்ம அப்படியே வெறப்பா என்ன செய்யலாம் நிக்கலாம் என்ற செய்தியை என்ன செய்யக்கூடாது, அதுல இருக்கக்கூடாது. அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த காலம், இது எங்களுக்கு சரியாக தடுக்கப்பட்டது. எங்களுடைய சரியா மார்க்க அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, செலவினங்கள் வந்து நீ வந்து என்ன கட்டாயம் உனக்குள்ள எல்லாருக்கும் என்ன செய்யணும் போகணும், மனைவிக்கு போகணும், பிள்ளைகளுக்கு போகணும், தாய்க்கு போகணும். மனைவிக்கு என்ன சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க தாய்க்கு கொடுக்க கூடாது, நீங்களே கஷ்டப்படுறீங்க, எங்களுக்கு தான் முழுசா தரணும் சொல்ல முடியாது. இவங்களே கேள்வியில் இன்னொன்று என்ன, பணத்தை கொண்டு போய் தாயிட்ட தந்தையிட்ட கொடுத்துட்டா அவர் எடுக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தில் அல்லாஹு ஆலம் அது அவருடைய உரிமை, விளங்கிட்டா, அதாவது உரிமை அவருடைய பழக்கம். இதுல மனைவிக்கு எந்த விஷயத்தை மாற்ற முடியாது. அவங்களுடைய வேலை நடந்தால் அவங்களுக்கு என்ன கடமையோ
அந்த கடமைகள் நடக்குமாக இருந்தால் ஒருவர் பணத்தை எடுத்து என்ற வளமை தான் நான் என் தாய் தந்தையிட்ட கொடுத்து தான் அங்கிருந்து நான் என்ன செய்வேன் எடுப்பேன் என்கின்ற நிலைமையில் அவர் இருந்தார். இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றார். யாருக்கு? மனைவிக்கு எந்த விதமான பாதிப்பு இருந்தா கேட்கலாம். சிலர் என்ன செய்வாங்க, கொடுக்கறதுலயே வெஞ்சப்படுவாங்க. இப்படி உள்ள எந்த தானே கையில் இது பரவாயில்ல, மனைவி கையில கொடுக்கறது என்ன நினைக்கிறீங்க, அதெல்லாம் பேசாம இருக்கிறாங்க சிலர். சிலர் என்ன செய்யறாங்க, சிலர் எடுத்தாலே போட்டுருவாரு, எல்லாம் அவதான் பார்த்துக்கிறாங்க. இல்ல இவங்க உண்மையே தெரியாது, மக்களுக்கு என்ன உண்மையில தெரியாது. அப்படி இருக்க கூட எந்த ஆணும் எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு சம்பாதிக்கிற மட்டும் தான் நம்மட பொறுப்பு. எல்லாமே எனக்கு என்ன மனைவி தான், அது பெருமை வேறு. எல்லாமே எனக்கு என்ன மனைவி தான் பாரு. எப்படி மனைவியிடத்தில் ஒப்படைக்கிறது அனுமதியும், அதுவும் பிழை இல்லை. ஒரு கணவன் அந்த சலரியெல்லாம் எடுத்தா முழுசா யாரும் ஒப்படைச்சிடறான், மனைவியிட்ட ஒப்படைச்சிடறான், அதுவும் பிழை இல்லை. ஆனால் மனைவியிடத்தில் தாயும் தந்தையும் வந்து கேட்டெடுக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. மனைவியிடத்துல வந்து மகன் அந்த பங்கை தாங்க அப்படின்னு கேட்டெடுக்கிற, கொஞ்சம் இருங்க நான் வாரேன் அப்படின்னு மனைவி சொல்ற இடத்துல தாய் தந்தை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. தாய் தந்தையுடைய பங்கை நீதான் என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும். மனைவி அதுக்கு விரும்பி அதை செய்கிறான்னு சொன்னா அது தாய் தந்தைக்கும் எந்த வழியும் இல்லை என்று அது பரவாயில்லை. எனவே புரிஞ்சுக்கணும், ஒருவர் தாய் தந்தை இடத்துல கொண்டு போய் செலவியை கொடுத்து அதிலிருந்து தான் செலவினங்களை வாங்கிக் கொள்வது அவருடைய விருப்பத்தோடு உள்ளது. மனைவி எதை சொல்லலாம் என்று சொன்னால், எந்த பகுதி நடக்குதில்லை, இப்படி கொடுக்கிறதுனால எந்த பகுதி நடப்பது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏந்த பகுதி நடப்பது இல்லை என்றதை ஸ்பெசிபிக்கா கேட்டா தான் என்ன செய்யலாம். எது நடப்பது எடுத்துட்டு பெரிய பிரச்சனை விளங்கிட்டா, அந்த எது நடப்பதுன்றது அவரவர் கேட்ப இன்றைக்கு அப்படின்னு விரிஞ்சு போயிருக்கு. அப்ப அது எது நடப்பது இல்லைங்களா, எனக்கு போன வருஷம் கார் வாங்கி தராங்க, அது நடக்கல. சரியா, உதாரணத்துக்கு சொல்ல அப்படியாக இருந்தால் அதை நம்ம அதை சொல்லி கேட்கலாம். அப்படி அல்லாம அன்றாட மனைவி நோயாளியா இருப்பான், குழந்தை நோயாளியா இருக்கு, விளங்கிட்டா, அவனோட வளர்ப்பு இதுலெல்லாம் கணக்கு இருக்காம என்ன செய்வாங்க, அது உமா மாப்பிட்ட கொடுத்துட்டு அதை நாங்கள் எடுக்கிறாங்க, நீ பொறுப்பட்டுறோம். யாரு இப்படிப்பட்ட கணவன் பொறுப்பட்டுறாங்க. மனைவி அணியாக விளைக்கப்படுற உன்னை நம்பி வந்திருக்கிறான், உங்களோட பொறுப்புல வந்திருக்கிறான், உங்களோட பிள்ளைகளை கவனிக்காம உங்க மனைவியுடைய நிலையை கவனிக்காம நீ அம்மாட்ட கொடுத்து அவங்க அப்படி இல்லைன்னா அது பிள்ளை. அப்ப நீ சிறப்பாக்கி கொள்ற ஒரு விஷயத்தால ஒரு ஆளுக்கு அநியாயம் நடக்குது. நீ சிறப்பாக்கி கொள்ற ஒரு விஷயத்தால அநியாயம் நடந்தா நாளை மறுமையில நீ குற்றவாளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ இத்மன், சஹீஹ் முஸ்லிம்ல வருது. கஃபா பில் மர்இ இத்மன், ஒரு மனிதருக்கு குற்றவாளி என்று சொல்வதற்கு, அவன் பாவி என்பதற்கு போதுமானது தான் யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ அவர்களது உணவை அவன் தடுத்து விடுவது, அவருடைய செலவினங்களை அவன் தடுத்து விடுவது அவன் பாவி என்பதற்கு போதுமானது. இப்ப கீழே யார் மனைவிக்கிறாங்க, பிள்ளைக்கிறாங்க, உங்களோட தான் அவங்க செலவினத்தை வாழ்றாங்க, அவர்களுக்குரிய அந்த அந்த என்னது, அதாவது விஸ்தீர்ணம் அடைகின்ற அந்த இவைகள் தடுக்கப்படுவாங்க இருந்தா அதுக்கு நீ பாவி என்றதுக்கு என்ன, அது போதுமானது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்தா பிமன் தவுல், உன் செலவினங்களை நீ செலவழிக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருக்கு நீ செலவழிக்கணுமோ அங்கிருந்து ஆரம்பி. எனவே இந்த தாய் தந்தை என்ற பகுதியை முற்படுத்தி ஆரம்பிச்சாலும் இந்த பகுதி புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் இது ஒரு கேள்வியாக செய்யலாம், மாற்றலாம். அப்படி இல்லை என்ற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அது கொடுத்து ஒப்படைத்து எடுத்துக்கொள்வது இல்லை. இப்போ இதில் அடுத்த இன்னொரு பகுதி கேட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் சகோதரிகள், அதுக்கெல்லாம் நான் இதில் என்ன செஞ்சேன், சுருக்கமான பதிலை சொல்லி இருக்கிறேன். மற்றபடி சகோதரிகள் லிஸ்ட்லையும் நான் என்ன செஞ்சேன், இந்த பகுதியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து குடும்ப உறவில் சரி அது வாங்க, அது ஒரு மற்ற கேள்வி. அதாவது குழந்தைகளை தொலை பழக்க சம்பந்தமான கேள்வி. அவங்க கவனமே இல்லாம இருக்கிறாங்க, அதை எப்படி நம்ம என்ன செய்யறது, உருவாக்குறது. பொதுவாக இது வந்து குறையல்ல, இயல்பு. இது ஒரு குறையல்ல, இயல்பு. அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு சிலருக்கு இல்ஹாம் பண்ணிடுவான், ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்துல ஈடுபாடு கொடுத்துருவான். ஹுதைர் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாலிக் இப்னு அனஸ், இமாம் மாலிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, அவர் வந்து வணக்க வழிபாடு, ஐபாதத்து, நோன்பு, குர்ஆன் ஓதுறது இப்படியே அவரோட காலம் கழிஞ்சு. ஹுதைர் இப்னு ஐயாத், இமாம் மாலிக் இப்னு அனஸ் வந்து தர்ஸ், மார்க்க விளக்கங்கள் கொடுக்கறது சொல்றதுல கழிஞ்சு. ரெண்டு பேரும் பொதுவாக ஒரு ஒன்று வைப்பாங்க, என்ன 5 நேரம் தொழுவாங்க, துஹா தொழுவாங்க, வித்ர் தொழுவாங்க, இரவு தொழுவாங்க, நோன்பு இதில் வைப்பாங்க. ஆனா அப்படி இபாதத்தில் உபரியான பகுதியில் ஹுதைர் இப்னு ஐயாத் அதிகமாக இருந்தார். கடிதம் எழுதி சொல்றாரு, தர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு கூடுதலா வணக்க வழிபாடுகள் எங்களோட நீங்க சேரலாமே, நீங்கள் அந்த மாதிரி வரலாம். மாலிக் இப்னு அனஸ் கடிதம் எழுதுறார், பதில் அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றை கொண்டு சிறப்புப்படுத்தி இருப்பதை போல என்ன இன்னும் கொண்டு என்ன செஞ்சுக்கிறான், சிறப்படுத்தி. நீங்க அதுல கவனம் செலுத்துங்க, நான் இதுல என்ன செய்யறேன், கவனம் செலுத்து. எனக்கு அதனூடாக இதுல நன்மை, உங்களுக்கு அதனூடாக அதுல நன்மை. அப்படி இமாம் மாலிக் பதில் எழுதுறார். ஒரு தரத்துல குறையக்கூடாது, மற்றபடி சிறப்புல என்ன செஞ்சுவாங்க. இப்படிதான் பிள்ளைகளை சிலர் நீங்க பார்க்கலாம்னா சின்ன வயசுல எடுத்ததெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல ஆர்வமாயிடுவான். பொதுவாக சின்ன பிள்ளை அந்த இயல்பு வராது, எடுக்கிறதுல தான் ஆர்வமாயிடுவான். இல்லைங்களா,
சின்ன வயசுலயே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எதை எடுத்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஆர்வம் வைப்பாங்க. இதை கூப்பிட்டு வச்சு புத்தி சாப்பிட்டு இப்படி வளராத இல்லைங்களா, உதாரித்தனம் அப்படி இருக்குது. பாப்பா அப்படிதான் எந்திப்பார் பெரும்பாலும் அப்படி கொடுக்குறது சரியா. பாப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுக்கு மனைவி ஒரு பேரை வச்சு உதாரித்தனம் இப்படி வளராத, இல்லாமலாக்கி அவனை கஞ்சனாக்கிடும். ஆனா தொழுகையில கவனிச்சிருக்கிறது இல்லைங்களா. இப்ப என்ன நடக்கிற பிள்ளைக்கு தர்மம் என்ற ஒரு இயல்பு என்ன செய்து இருக்குது. இவன்கிட்ட இல்லாமக்க வேண்டியது என்னடா, பணத்துல பெருமதியை சொல்லி அதை கவனித்து கொடுக்கணும் என்ற அந்த இடத்தை எப்படி இவனை கொண்டு வரணும், இயல்பெல்லாம் கொடுத்தீங்களா அப்படித்தான் பயன்படுத்தணும். சில பிள்ளைகள் தொழுகையில நீங்க பார்க்கலாம் 5 வயசு 4 வயசுலயே அவனுக்கு பள்ளிக்கு போறதுல இருந்து ஒரு பெரிய இன்பமா இருக்கு. 7 வயசுல எப்படி இருப்பான், 10 வயசுல தொழுகைக்கே அனுப்ப மாட்டாங்க. இவனா எழுப்பிக்க என்ன செய்வான், ஓடிக்கிட்டு போவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளை. எனவே இது ஒரு இயல்பான பிரச்சனை. சிலவங்க அப்படி வரலை என்று சொன்னால், பெரும்பாலும் இப்படி வராத குடும்பங்கள் எப்படின்னா பாப்பாவும் அதே விஷயத்துல இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நான் நம்ம நினைச்சால பாப்போ பள்ளி போல இவன் போகல, இவன் உட்கார்ந்துட்டு நீ பள்ளிக்கு போகலையான்னு ஒரு சத்தம் போடுவாரு. போறேன்னு சொல்லு, டைமுக்கு போ பள்ளிக்கு தொடப்படாது அப்படின்னு ஒரு சவுண்டு. இங்க இருந்துட்டு அவன் என்ன சவுண்டு போடுற மகனுக்கு பிடிக்காத வராது. எப்பயும் பிள்ளைகள் சொல்வதை கேட்பதில்லை, செய்வதை பார்க்கிறது. அதான் உண்மை. செய்வதுதான் இமிடியேட் பண்ணுமே தவிர நம்ம சொல்றதெல்லாம் என்ன செய்ய போறது இல்லை. அப்ப நாங்க பள்ளி வல்ஹைரு ஆதா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் சொல்றாங்க, நலவு என்பது பழக்கம், நலவு என்பது பழக்கம். அப்படின்னா நீங்க காலையில அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கு போறது வாரது, அதுக்கப்புறம் அவனை அதுக்காக வேண்டி அவனுக்கு எந்த இறக்கமும் அந்த விஷயத்துல காட்டாம, நேற்று ஒரு மணிக்கு தூங்கிட்டானே அப்படின்னு இறக்கம் காட்டாம, இப்பதான் படிச்சுட்டு வந்தீங்களா ஹாஸ்டல் அப்படி ஒரு இறக்கம் காட்டாம, இதுல எந்த விதமான என்ன அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இதுல என்ன செய்வதில்லை, பண்ணுவதில்லை. இஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண இடங்களை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும், என்னது சூக்குறது சேர்க்கிறது அந்த மற்றபடி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன செய்ய கொடுப்பதில்லை. நீங்க அதை ஒரு வல்லமா காட்டி வந்தீங்கன்னா பிள்ளைகிட்ட அது வழக்கமா என்ன செய்யும், உருவாகிட்டே வரும். சில வேளை அவனுக்கு அது இடையில உடைந்து போனாலும் 14 இல்ல 15 இல்லாம போனாலும் அந்த பழக்கம் ஆள் மனசுல இருக்கு. அது ஒரு இடத்துல அவனுக்கு டச் ஆகும். ஒரு 25 வயசுலயோ ஒரு 30 டச் ஆகி திருப்பி அவனுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும் சேர்த்து. நாங்க பிள்ளைகளை தலையில சுமந்துகிட்டே போகலாம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பழக்கலாம். எத்தனை நாளைக்கு நம்ம மொபைலே தடுத்து வச்சிருக்கோம். அவன் தானா வாங்குற நாள் வந்தா என்ன செய்யும், அப்ப அது வரைக்கும் எங்களை கீழே பொறுப்புல இருக்கிறான், அது வரைக்கும் நம்ம நல்லா வச்சுக்கணும். அப்ப அத்திவாரம் சரியாக அமைஞ்சிடும். இது சில பேர் என்ன யோசிக்கிறான், அவன் பையன்ல எப்படி எடுத்துத்தானே போறான், போய் கொடுத்துரும். இப்ப கொடுக்காத, எடுக்கிறதுக்கு அவன் எடுக்கட்டும். ஆனா உன்னோட வாழ்ந்த நாட்கள் அவனுக்கு ஞாபகம் இருக்கும். 15 வருஷம் 14 வருஷம் உன்னோட நீ எப்படி பயிற்றுவித்தாய் என்று அவன் ஆள் மனசுல என்ன செய்ய இருக்கும். அந்த தர்பியா நாளைக்கு ஒரு உயிரோட்டத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும். அதே நேரம் தொழுகையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் சைத்தான் விளக்க நினைக்கக்கூடிய ஒரு அமல். அதனால நம்ம குர்ஆன்ல சொல்றது கான யம்முரு அஹ்லஹு பிஸ்ஸலா, தன் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவக்கூடியவராக இருந்தார் மௌத் வரை. அஸ்ஸலா அஸ்ஸலா ரசூலுல்லாஹ் மௌத்தாவுல சொன்னேன்னா ஸலா அஸ்ஸலா. உமர் இப்னு கத்தாப் மௌத்தாவுல என்ன கேட்டா யார் இஷாவை தொழுவிச்சது, இதுதான் கேள்வி. குடும்பத்துல இது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 5 வருஷமா சொல்லிட்டேன், இதுக்கு கூட நம்ம சொல்றதே இல்லை. இந்த முடிவு மௌத் வரைக்கும் சொல்லணும். அதே போல வஅமுரு அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவி அதில் பொறுமை காருங்கள், தொடர்ந்து செய்யணும். அந்த தொடர் பழக்கம் தான் இதை உருவாக்குமே தவிர இதுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை. இல்லை, நமது தொடர் பழக்கம் அவர்களை என்ன செய்யும் உருவாக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது, குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் மனைவியோடு சகோதரர்கள் ஆதரவு கொடுக்கின்றனர், கணவரோடு சகோதரர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஏன்? இது ஒரு குடும்பத்து பிரச்சனையா இருக்கலாம். என்ன அவங்க கேட்கிறாங்கன்னா, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தால் மனைவிட பிரதர்ஸ்மார் ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. சகோதரர்களுடைய அந்த கணவனுடைய பிரதர்ஸ்மார் என்ன செய்வது இல்லையா, அப்படி செய்வது இல்லையா. இது வெறும் ஒன்றரை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். சகோதரர்களால தான் எனக்கு தெரிந்த அளவில் சகோதரர்களால தான் ஒரு அண்ணன் இருப்பான், கீழே உள்ள 10 பேர் முன்னேறது அந்த சகோதரன் தான் காரணமாக. தந்தைக்கு அடுத்த இடத்துல என்ன செஞ்சிருப்பான் இருந்திருப்பான். யார் இவங்க சகோதரர் தானே. அடுத்தது மனைவியுடைய அப்படின்னு சொல்றதே பிழை இடத்துல. அது நீங்க இணைஞ்ச மெத்தட்ல உள்ளது. எல்லாரும் அவங்களும் தம்பி தான் இருப்பான். கேட்கிற இவங்க யாரோ குடும்பத்தை பத்தி கேட்கறவங்க தெரியல. அந்த குடும்பத்துல இன்னொரு சகோதரன் அந்த சகோதரன் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, புரியுது அவங்களுக்கு. இப்ப கேட்கிற இந்த கேள்வி வச்சு எடுக்கல. ஒரு சகோதரி இருக்கலாம், 3 சகோதரர் இருக்கலாம். இந்த சகோதரனுடைய பிரச்சனைக்கு இவன் மனைவி தானே 3 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா சரி. இதுல ஒரு சகோதர பிரச்சனைக்கு மற்ற 2 சகோதரர் ஆதரவு கொடுத்தா இப்ப யாருக்கு பிரச்சனை? கணவனுடைய குடும்பம் தான் என்ன செய்யறாரு, ஆதரிக்கிறது. மனைவியுடைய குடும்பம் தான் ஆதரிக்கிறது அவங்கள வச்சு. மற்ற சகோதரர்கள் வச்சு அந்த பிரச்சனையை பார்த்தா
கணவனுடைய குடும்பம் தான் என்ன ஆதரிக்கும். எனவே இது வந்து என்ன அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை. எனக்கு என்னை தெரிந்த வரையில் தந்தை எனக்கு இழந்த இடங்களில் முதலாவது சகோதரரோ இரண்டாவது சகோதரரோ தந்தையோட இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. எத்தனையோ பேர். அதனால தான் ஹதீஸ் வந்து அந்த தாய்பான ஹதீஸ் ஏதாவது சொல்லியிருக்கலாம், என்ன மூத்த அண்ணன் தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஒரு செய்தி. ஆனால் அது பலகீனமான செய்தி. ஆனா அந்த அளவுக்கு இடம் கொடுக்கப்பட்ட ஒரு அம்சம் மக்களுக்கு மத்தியில். ஏன்னா பல அண்ணன் அதுக்கு பிறகு சொந்த பரிச்சைகள் அதெல்லாம் நடக்க சில உண்மைகள் அது வேறு. ஆனால் கவனம் எடுத்த விஷயத்தில் அந்த மூத்த அண்ணனுடைய பங்களிப்பு என்ன அல்லது இரண்டாவது அண்ணனுடைய பங்களிப்பு மிக பிரதானமாக இருக்கும். அப்படி ஒரு குடும்பத்துடைய பிரச்சனை வேணும்னா என்ன செய்யணும், அப்படி இருக்கலாமே தவிர இந்த கேள்வி ஒரு தீர்வுக்கான கேள்வி அல்ல, ஒரு இயல்பு நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. எல்லாமே அறிவு. அடுத்ததாக தஜஅல் குர்ஆன அப்படின்னு வந்திருக்குது. சரி, அதாவது அல்லாஹும்ம இன்னி அப்துக வ இப்னு அப்திக வ இப்னு அமதிக நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக முஸ்னத் அஹ்மத்ல ஒரு துஆ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகள் வந்தா இந்த துஆ ஓதும். அல்லாஹும்ம இன்னி அப்துக வ இப்னு அப்திக வ இப்னு அமதிக பெரிய நீண்ட துஆ. அதுல முடிய நேரத்துல தஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர ஸத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி அப்படின்னு அந்த துஆ முடியும். அதே விளக்கம் என்னன்னு அவங்க என்ன செய்றாங்க கேக்குறாங்க. அது வந்து என்னன்னா, அதாவது அல் குர்ஆனை கவலை நீக்கக்கூடிய ஒன்றாக இந்த உள்ளத்தில் ஆக்குகிறதா இதுல முடியுது. அந்த குர்ஆனை ரபீஅ கல்பி என் உள்ளத்தில் பசுமையாக, நூர ஸத்ரி ஒளியாக, வ ஜலாஅ ஹுஸ்னி என் கவலைகள் நீங்க, வ ஹம்மி என் வேதனைகள் நீங்க இந்த அல் குர்ஆனை ஆக்கு. அப்படி என்றால் குர்ஆனுடைய ஓதல், குர்ஆனுடைய விளக்கம், குர்ஆனை நாங்கள் பரிபாலனம் செய்தல், அந்த குர்ஆனை உள்வாங்கி நடத்தல் என் டோட்டல் கவலைகளையும் இல்லாமக்கக்கூடிய இடத்துக்கு எனக்கு கொண்டு போகணும். எனக்கு கவலை வந்தா நீக்கக்கூடிய ஒன்றாக எது மாறணும், அல் குர்ஆன் மாறணும். அப்படி ஒரு நிலைமை எனக்கு தான். எனக்கு வேறு ஒன்றிலையும் எனக்கு என்ன இல்லை, ஆறுதல் இல்லை. அல் குர்ஆனே எனக்கு ஆறுதல் என்கின்ற ஒரு நிலையை தாய் என்றதுதான் அது சொல்லப்படுது. ரபி என்ற பசுமை. அல் குர்ஆன் வந்து ஒரு கவலை நீக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன்னா நீங்க அல் குர்ஆன் ஓதின உடனே உங்களோட உள்ளம் வந்து மலர ஆரம்பிக்கும். பஷாஷா ஒரு சந்தோஷத்தை தர ஆரம்பிக்கும். அதான் உள்ளத்துடைய பசுமை என்ன, அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் எனக்கு தாய் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. அடுத்தது அதாவது நான் கணவனுடன் இருக்கிறேன், மனைவி கணவனை விட்டு பெரிய விருப்பம் இல்லை என்றால் கணவன் தாயை கவனிக்க மனைவி கட்டாயம் ஊருக்கு செல்ல வேண்டுமா? அதாவது பதில் சொல்லிட்டோம். ஒருத்தர் வந்து கணவன் மனைவி என்ன செய்யறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாட்டு விஷயம் கேள்வி, கணவனை விட்டு பெரியதுக்கு மனைவிக்கு என்ன விருப்பம் இல்லை. ஆனா கணவனுடைய தாய் வந்து என்ன செய்யறாங்க, நோயில கஷ்டப்படும், அவளை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. அப்போ வந்து கணவனுடைய மனைவி வந்து அங்க போகணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கடமையான்னு கேட்டால் மனைவிக்கு எந்த கடமையும் இல்லை. கணவனுக்கு அதை வந்து கம்பல் பண்ணலுமான்னு கேட்டால் கூட சட்ட ரீதியாக கேட்டால் நீ கட்டாயம் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியாக கணவன் நிர்பந்திக்கவும் முடியாது, மனைவிக்கு அது குற்றமும் இல்லை. மற்றபடி உள்ள புரிந்துணர்வுகள் அது அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள புரிந்துணர்வு. அவருக்காக வேண்டி நாங்கள் போகணும்னு அவங்க நினைக்கிறதும், அல்லது என்ன இவர் அதை விட்டு கொடுப்பதில்லை, பிரச்சனை இல்லை, நீங்க நான் வேறொரு வழி செய்யறேன்னு நினைக்கிறதும், அல்லது இந்த வேலையே விட்டு நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் என்ன செய்வோம் இருந்து பார்ப்போம்னு நினைக்கிறோம். அதுக்கு உரிமை இருக்கு. கணவன் சொல்றாரு, சரி ஓகே உங்களுக்கு போக முடியாத சில பேர் நம்ம வேலையை விட்டுருவோம், இங்க இந்த வேலையை விட்டு ரெண்டு பேரும் போய் தாயோட இருக்கிறது கணவன் முடிவு எடுக்கிறதுக்கு கணவனுக்கு என்ன உரிமை உரிமை, அதை தடுப்பதற்கு உரிமை இல்லை. ஆனா மனைவி கம்பல் பண்ண முடியாது, மனைவிக்கு அது குற்றமும் கிடையாது. கடைசியான கேள்வி என்ன சொன்னால், இது வந்து சட்ட ரீதியான ஒரு கேள்வி இல்லை என்றால் நான் சொல்லிடுறேன். நான் மிகவும் அன்பாக இருக்கிறேன், ஆனால் என் உறவினர் அதை புரிந்து கொள்ளாமல் மிகவும் காயப்படுத்துகிறார்கள். இதனால் நான் மிகவும் வேதனை அடைகிறேன். நான் இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும்? இது பொதுவாக நல்லா இருக்கக்கூடிய மனசு நல்லா இருந்து குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை இது. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம், யாரு நளினமாக நடக்கிறாருன்னா அவனை தான் கஷ்டப்படுத்துவோம் இல்லைங்களா? யார் சத்தம் போடுறானோ அவனும் நல்லா நடந்து போடுவாங்க, அந்த சத்தம் போடுவான்னு பயத்தில். யார் வந்து சொஃப்டாக கொஞ்சம் நீங்க பார்க்கலாம், சில ஜனாசா வீடுகளில் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு குடுப்பாட்டி கவர்மெண்ட் எல்லாம் செஞ்சு வச்சுப்பாங்க. ஐயோ திடீர்னு ஒருத்தர் வருவார், வந்து ஒரு சவுண்ட் என்ன செய்யுங்க அப்படி இப்படி சொல்றது, என்ன அமைதியாக உட்காந்துருவாங்க. அவர் தான் கடைசியில் வீடு, அவர் தான் எடுத்துட்டு போற எல்லாம் ஒன்றும் பேசாங்க அப்படின்னு எல்லாரும் அமைதியாக அவர் எடுத்து நான் அடைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யலாரு, வந்தாலும் சவுண்டை போட்டாரு எல்லாரும் அடங்கிட்டாங்க.
கல்யாணத்தையும் பார்ப்பீங்க, ஜனாசாவுத்தையும் பார்ப்பீங்க, எல்லா இடத்தையும் பார்ப்பீங்க. செலவழிச்ச இவனோ, வாழ்க்கை ஃபுல்லா அந்த அப்பா அம்மா பார்த்தவன் இவனோ, யாரோ வந்தாரு சவுண்ட போட்டாரு, மற்றவெல்லாம் அமைதியாயிட்டான். என்ன காரணம்? நல்ல அமைதியான உள்ளம் அப்படிதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃமினுன் கரீம். ஒரு முஃமினுடைய மனநிலை எப்பயும் மேம்பாடுற தன்மையில தான் இருக்கணும். புத்திசாலியா தான் இருப்பான். நல்ல எண்ணத்தால என்ன செய்வான்? இது அப்படி 10 விஷயத்தை பற்றிப்பான், 11ஆம் விஷயத்துல எப்படி சொல்லுவாங்க, இது அப்படி இருக்க மாட்டான் நம்புவாங்க. மனிதனுடைய உள்ளம் இப்படிதான் இருக்கு. இந்த இயல்பு வந்து எல்லாத்தையும் உண்டு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைசல் வாசில் பில் முகாஃபி. அதாவது செய்கின்றவருக்கு அதே மாதிரி பிரதி உபகாரம் செய்கின்றவர்கள் சேர்ந்து நடப்பவர். துண்டிக்கப்படுகிற நேரத்தில் சேர்வதுதான் சேர்க்கைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறார். இந்த மனிதனை ஒரு சோதனை, முஃமின்களுக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையை வென்று பொறுமையாக இருக்கக்கூடிய மனநிலைக்கு தான் நம்ம இறந்தவர்கள் விஷயத்தை என்ன செய்ய வேண்டியது, வர வேண்டியது இருக்கு. நேரம் போலதான், அதனால நேரம் சொல்லுவோம். முடிச்சுட்டு هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله.